ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க, ரிங் முறுக்கு. இப்போ பாருங்கள், அதை நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த முறுக்கு மேக் பண்ணுறதுக்கு மினிமம் 1/2 hour தாங்க ஆகும். இதை ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ரிங் முறுக்கு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவும் எடுத்துக்கலாங்க. அடுத்து இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், அதனால் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் இந்த முறுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்தப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குற தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் நம்ம சேர்த்துக்கிற தண்ணியோட அளவு கரெக்டானதாங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு இது கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஹீட்லேயே அந்த மாவு கொஞ்சம் குக் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தாக்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டான பதத்தாங்க இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பண்ணுற மாதிரி நல்லா நம்ம டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட ரிங் முறுக்கு செய்கிறதுக்கான டோ ரெடி ஆகிடுச்சுங்க. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்மால் பால் சைஸ் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் நமக்கு ரிட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லைனா மாவு ட்ரை ஆகிடும். இது நம்ம கையால் இதே மாதிரி நம்ம அழகாக ரோல் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக நமக்கு ஸ்லிம்மான சைஸ் வேணுன்ற அளவுக்கு நம்ம கையிலேயே இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. நம்ம கையால் இது மாதிரி வச்சு தேய்க்கும் போது நமக்கு ஈவனாக கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இது மாதிரி கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம விரலால் ரோல் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த எட்ஜை இது மேலே ஜாயின் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஈவனாக அந்த ரிங் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருங்க. இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரி நம்ம ரிங் டைப்பில் இந்த முறுக்கிற நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. குழந்தைங்க கூட ஈஸியாக ரெடி பண்ணிவிடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதே ஷேப்பில் நீங்கள் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரிங் முறுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போது அழகாக இருக்குன்ட்டு. அடுத்து ஒரு பேனை வச்சுக்கலாங்க. இந்த ரிங் முறுக்கை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய ரிங் முறுக்கை சேர்த்துக்கலாங்க. ரிங் முறுக்கை சேர்த்துக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா நம்மளுடைய முறுக்கு கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. வித்தின் 1/2 hourக்குள்ளே ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தீபாவளிக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, குயிக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய முறுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண முறுக்கு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதே போல் மீதி இருக்கிற முறுக்கையும் நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா முறுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எடுத்து இப்போ உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.